ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கெய்னர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் அதர் எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற அதர் எக்ஸசைஸ் சம்மில் 13th சம் தான் பார்க்க போகிறோம். ரவி அண்ட் முத்து ஷேர் ப்ராஃபிட்ஸ் இன் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் 3/4 and 1/4. The balance sheet on 31/12/2020 was as follows: liabilities, sundry creditors, capital of Ravi and Muthu, assets, cash at bank, bills receivable, debtors, stock, fixtures, land and building. On 1st January 2021, Rajini was admitted into partnership on the following terms: that Rajini pays rupees 20,000 as his capital for the 5th share, that Rajini pays rupees 10,000 for goodwill, half of this sum is to be withdrawn by the Ravi and Muthu, that stock and fixtures be reduced by 10% and a 5% reserve for doubtful debts be created on sundry debtors and bills receivable, that the value of land and building be appreciated by 20%, there being a claim against the firm for damages, a liability to the extent of rupees 2,000 should be created. An item of rupees 1,300 included in sundry debtors is not likely to be claimed and hence should be written back. Make entries in the books of the firm assuming the profit sharing ratio between Ravi and Muthu has not charged. ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கிவ் பேலன்ஸ் ஷீட். ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரவி அண்ட் முத்து அப்படிங்கிற பார்ட்னர் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:1. அண்ட் தென் அவங்க ரஜினி அப்படிங்கிற பார்ட்னரை வந்து 20,000 கேபிட்டலுக்காக அட்மிட் பண்ணுறாங்க. அவர் குட்வில்க்கு வந்து 10,000 பே பண்ணுறாரு. அதில் ஹாஃப் ஆஃப் த குட்வில்லை வந்து ரவியும் முத்துவும் வித்ரா பண்ணிடுறாங்க. அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரீவேல்யூ பண்ணுறாங்க. அதில் ஸ்டாக்கு ஃபிக்சரும் 10% ரெடியூஸ் ஆகுது. டேட்டாஸில் அண்ட் பில்ஸ் ரிசீவபிளில் 5% ரிசர்வ் கிரியேட் பண்ணுறாங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது, அப்ரிஷியேட் ஆகுது. அதே மாதிரி லைபிலிட்டியில் வந்து ஒரு 2,000 புதுசாக கிரியேட் ஆகுது. தென் சன்ட்ரி டேட்டாஸில் ஒரு 1,300 பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ இங்கே வந்து ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் நம்ம ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். தென் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டில் அசட்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ட்ரி போடணும். ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டெட்டார், டு ஸ்டாக் அக்கௌண்ட், டு ஃபிக்சர் அக்கௌண்ட், டு ப்ரொவிஷன் ஃபார் டெட்டாஸ் அக்கௌண்ட், டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸ்டாக் பார்த்திங்கன்னா 10%, 40,000ல் 10% போட்டால் 4,000. ஃபிக்சர்ஸ் வந்து 2,000க்கு 10% போட்டால் 200. ப்ரொவிஷன் வந்து 5% கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேட்டாஸ் 32,000, அதில் 5% கிரியேட் பண்ணால் 1,600. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் வந்து 6,000 இருக்குது. 6,000ல் 5% கிரியேட் பண்ணால் 300. இப்போ இதை ஆட் பண்ணால் டோட்டலாக 6,100. அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு என்ட்ரி லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட். லேண்ட் அண்ட் பில்டிங்கோட வேல்யூ 50,000. 50,000ல் 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 10,000 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2,000 ஒருத்தில் லைபிலிட்டி வந்து இப்போ தான் புதுசாக க்ரியேட் ஆகுது. ஒரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். அப்போ ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு லைபிலிட்டி அக்கௌண்ட் 2,000. அதாவது அசட் வேல்யூ ரெடியூஸ் ஆகுது, லைபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டெபிட் சைடு வரும் ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸில் ஒரு 1,300 ரெடியூஸ் ஆகுது. அப்போ அதுக்கான என்ட்ரி சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் 1,300. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரஜினி வந்து கேபிட்டலுக்கு குட்வில்க்கும் அமௌண்ட் கொண்டு வராரு. அதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட் டு ரஜினிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். குட்வில் 10,000, கேபிட்டல் வந்து 20,000. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரவி கொண்டு வர 10,000 நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் கிரெடிட் பண்ணணும். அதுக்கான என்ட்ரி குட்வில் அக்கௌண்ட் டேட்டா டு ரவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு முத்துஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 10,000 நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு வந்து பார்ட்னர்ஸ் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு கொடுக்கல. அதனால் அவங்களோட ஓல்டு ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ 3:1 ரேஷியோவில் பிரிச்சோன்னா ரவிக்கு 7,500, முத்துக்கு 2,500. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 10,000 குட்வில்ல ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட்டை மட்டும் பார்ட்னர்ஸ் வந்து வித்ரா பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு என்ட்ரி ரவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, முத்துஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஹாஃப் ஆஃப் த குட்வில்னா 5,000. 5,000 3:1 ரேஷியோவில் போட்டோன்னா 3,750, 1,250 வரும். ஸோ இந்த என்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா அவங்க வித்ரா பண்ணுறப்ப கேஷ் வந்து வெளியே போகுது ஃபர்மில் இருந்து, அதனால கேஷை வந்து நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதே இங்கே வந்து பார்ட்னர்ஸ் நியூ பார்ட்னர் கொண்டு வர குட்வில் அமௌண்ட்டை நம்ம ஓல்டு பார்ட்னர் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அந்த 10,000 வரத்துள்ள அமௌண்ட் வந்து ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. ஐ மீன் அவங்களுக்கு அது இன்கம், அதனால் அவங்களோட அக்கௌண்ட்டில் அது கிரெடிட் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட் என்ட்ரி ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டாக் அக்கௌண்ட் டு ஃபிக்ஸட் அக்கௌண்ட் டு ப்ரொவிஷன் ஃபார் டேட்டாஸ் அக்கௌண்ட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டிருந்தோம். ஸோ அப்போ ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் சைடு டு ஸ்டாக் அக்கௌண்ட் 4000, டு ஃபிக்ஸட் அக்கௌண்ட் 200, டு ப்ரொவிஷன் ஃபார் டேட்டாஸ் அக்கௌண்ட் 1600, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் 300, liability account 2000. Next credit side by land and building account 10,000, by sundry creditors account 1300. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட் 3200 வருது. ஸோ இது பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி பிரிச்சா ரவிக்கு 2400, முத்துக்கு 800 வரும். ஸோ இதுக்கான என்ட்ரியும் போடணும், ஜேர்னல் என்ட்ரியும். ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ரவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு முத்துஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ரவியோட கேபிட்டல் 60,000, முத்துவோடது 32,000. நெக்ஸ்ட் பை கேஷ் அக்கௌண்ட்டில் ரஜினி வந்து 20,000 கேபிட்டலுக்காக அமௌண்ட் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ரவியோட அக்கௌண்ட்டில் மட்டும் 20,000 போடணும். நெக்ஸ்ட்டு ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட்க்கு பை ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் ரவிக்கு 2400, முத்துக்கு 800. நெக்ஸ்ட்டு குட்வில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பை குட்வில் அக்கௌண்ட் 7,500, 2,500. நெக்ஸ்ட்டு டெபிட் சைட் பார்த்தீங்கன்னா குட்வில்லை வித்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு டெபிட் சைட் டூ கேஷ் அக்கௌண்ட் 3,750, 1,250. ஸோ இங்கே வந்து இப்போ குட்வில் நியூ பார்ட்னர் கொண்டு வர குட்வில் வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அதே அவங்க வித்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இங்கே கொண்டு வந்த கேபிட்டலில் பாதி அமௌண்ட்டு வித்ரா பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 66,150 ரவிக்கு, முத்துக்கு 34,050, ரஜினிக்கு 20,000 வரும். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களோட கொஷினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83,000 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1,300 ஒர்த்துள்ள கிரெடிட்டரை அவங்க ரிட்டர்ன் பேக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் வந்து 81,700 வரும். அடுத்தது கேபிட்டல் நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபைன் பண்ணியிருக்கோம். பேலன்ஸு ரவிக்கு 66,150, முத்துக்கு 34,050, ரஜினிக்கு 20,000. ஆட் பண்ணால் 1,20,200. நெக்ஸ்ட்டு டேமேஜஸ் கிளைம் எவ்வளோனா 2,000. அடுத்தது அசட்ஸில் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு. எவ்வளோனா 60,000. நெக்ஸ்ட்டு ஃபிக்சர்ஸில் வந்து ரெடியூஸ் ஆகிற டிப்ரிஷியேஷன் போக பேலன்ஸ் 1,800. அடுத்தது கேஷ் 45,000 கொஷினில் இருக்குது. அதில் ரஜினியோட கேபிட்டல் 20,000 ஆட் பண்ணிவிட்டு குட்வில்காக ஒரு கொண்டு வந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதிலிருந்து பார்ட்னர்ஸ் வித்ரா பண்ணதை லெஸ் பண்ணோம்னா கேஷோட பேலன்ஸ் வந்து 70,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் 40,000, அதில் 10% வேல்யூ ரெடியூஸ் ஆச்சுன்னா 36,000 வரும். டேட்டாஸ் 32,000, அதுலேருந்து 5% ப்ரொவிஷன் லெஸ் பண்ணால் 30,400. பில்ஸ் ரிசீவபிள் 6,000, அதுலேருந்து 5% ப்ரொவிஷன் லெஸ் பண்ணால் 5,700. இப்போ ஆட் பண்ணோம்னா பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் 2,03,900. ஸோ இந்த சம்மில் என்னென்னா குட்வில்காக அமௌண்ட் கொண்டு வராரு. அதில் ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து பார்ட்னர்ஸ் வித்ரா பண்ணுறாங்க. அப்போ குட்வில்க்கு வந்து இங்கே 2 என்ட்ரி வருது. நெக்ஸ்ட் சம் 14th sum. The following is the balance sheet as at 30/9/2021 of Kumar and Pandian, who are in partnership and share profits and losses in the proportion of 4/7 and 3/7. Creditors 30,000, bills payable 2,600, capital account Kumar 50,000, Pandian 20,000, reserves 4,200, assets bank, data, stock, investment, furniture, plant and machinery, freehold premises. They admit Sharma into partnership firm on 1st October 2021. The terms of agreement are as under. Sharma to bring in rupees 12,000 as capital and rupees 9,600 for 2/7 share of goodwill. Both these sums are to be remain in business. Sharma acquired his share equally from Kumar and Pandian. Rupees 9,600 paid by Sharma to be credited to the loan account of Kumar and Pandian in respective proportions. Assets are to be valued as follows. Freehold premises rupees 30,000, plant and machinery 7,800, stock to be discounted at 10%. Investment, the market value which is at the date of balance sheet is rupees 6,400 to be taken over by Kumar at that value. Reserve for doubtful debts is to be reduced by rupees 2,000. Sharma paid the sum of rupees 21,600 by check on 1st October 2021. Make the required journal entries to give effect to the above terms and draw up the account of Kumar, Pandian and Sharma in the books of the firm. Prepare balance sheet of the new firm. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷர்மா வந்து குட்வில்க்கும் கேபிட்டலுக்கும் அமௌண்ட் கொண்டு வராரு. அதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட் டு ஷர்மாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். குட்வில்க்கு 9,600 கொண்டு வராரு, கேபிட்டலுக்கு 12,000, டோட்டலாக 21,600. நெக்ஸ்ட்டு 9,600 குட்வில்காக கொண்டு வர அமௌண்ட்டை நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கான என்ட்ரி குட்வில் அக்கௌண்ட் டேட்டா டு குமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பாண்டியன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அவங்களோட ப்ரொப்போர்ஷன் வந்து
4:3 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, சர்மா அக்ரூட் ஹிஸ் ஷேர் ஈக்குவலி ஃப்ரம் குமார் அண்ட் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படிங்கிறது இங்கே 1:1 அப்படின்னு வரும். ஸோ அந்த ரேஷியோ படி நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி பிரித்தோம்னா 2 பேர்த்துக்குமே ஈக்குவலாக வரும். 4800 4800 அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வையும் நம்ம ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கான என்ட்ரி ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டு குமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பாண்டியன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 4200 நம்ம பிரிச்சோன்னா 2100 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீவேல்யூ பண்ணதுக்கான என்ட்ரி போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹோல்டு ப்ரிமிசஸ் அக்கௌண்ட் டேட்டார் 10,000. ஸோ ஃப்ரீ ஹோல்டு ப்ரிமிசஸ் வந்து 30,000 சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கொஷினில் 20,000 தான் இருக்குது. வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ரிசர்வில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழே 2,000 வந்து ரெடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஐ மீன் 2,000 டவுட்ஃபுல் டெட்ஸில் 2,000 ரெடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ அதுவும் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட் 2,000. நெக்ஸ்ட்டு எதுக்கெலாம் வேல்யூ ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி 9,000 இருக்குது. ஆனால் ரீவேல்யூ பண்ணது 7,800. ஸ்டாக் வந்து 10% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,500 இருக்குது. ஆனால் அதோட மார்க்கெட் வேல்யூ 6,400. இதெல்லாம் என்னென்னா ரெடியூஸ் ஆகுது. அப்போ இதுக்கான என்ட்ரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டாக் அக்கௌண்ட் டு பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸ்டாக் அக்கௌண்ட்டில் 2,500, பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட்டில் 1,200, இன்வெஸ்ட்மெண்ட்டில் 4,100. நெக்ஸ்ட்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா குமார் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவில் அவர் டேக் ஓவர் பண்ணிக்கிறதா கொடுத்துருக்காங்க. அப்போ என்ட்ரி வந்து குமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் 6,400. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெபிட் சைட் டு ஸ்டாக் அக்கௌண்ட் 2,500, டு பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் 1,200, டு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 4,100. கிரெடிட் சைட் பை ஃப்ரீ ஹோல்டு ப்ரிமிசஸ் 10,000, பை ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 2,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ப்ராஃபிட் வந்து 4,200 வருது. ஸோ இதை வந்து பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி பிரித்தா குமாருக்கு 2,400, பாண்டியனுக்கு 1,800 வரும். இப்போ இதுக்கான என்ட்ரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு குமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பாண்டியன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். குமார் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 2,400, பாண்டியன் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 1,800. அடுத்தது லாஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் செகண்ட் பாயிண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள், ₹9,600 பெய்ட் பை ஷர்மா டு பி கிரெடிட்டட் டு பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9,600 பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட்டில் அவங்க கிரெடிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கான என்ட்ரி பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பார்ட்னருக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் மாதிரி ஒரு லயபிலிட்டி. அப்போ வந்து அது டெபிட் சைடு வரும். என்ட்ரி வந்து குமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார், பாண்டியன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு லோன் அக்கௌண்ட். ஸோ 9,600 ஈக்குவலாக ஷேர் பண்ணால் 4,800. அடுத்தது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 50,000 20,000. தென் ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்க்கு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் 2,400 1,800. ஷர்மா 12,000 கேபிட்டல் கொண்டு வராரு, அதுக்கு பை பேங்க் அக்கௌண்ட் 12,000. அடுத்தது குட்வில் பார்த்தீங்கன்னா குமார் பாண்டியனும் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பை குட்வில் அக்கௌண்ட் 4,800 வரும். ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், பை ரிசர்வ் அக்கௌண்ட் 2,400 1,800 வரும். அடுத்து டெபிட் சைட் டு இன்வெஸ்ட்மெண்ட் குமாருக்கு 6,400. அடுத்தது லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு டு லோன் அக்கௌண்ட் 4,800. ஏன் இந்த லோன் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னா கிரெடிட் சைடு இருக்கிறது எல்லாமே பார்ட்னருக்கு வந்து இன்கம், டெபிட் சைடு இருக்கிறதுலாம் அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் ஆர் லயபிலிட்டி. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் குமாருக்கு 48,400, பாண்டியனுக்கு 23,600 அண்ட் தென் ஷர்மாக்கு 12,000 வரும். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு. ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி சைட் கிரெடிட்டாஸ் 30,000, பில்ஸ் பேயபிள் 2,600, கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் 48,400, 23,600, ஷர்மாக்கு 12,000 ஆட் பண்ண 84,000. அடுத்தது லோன் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ குமார் 4,800, பாண்டியன் 4,800, டோட்டலாக 9,600. அசட்ஸில் ரீவேல்யூ பண்ணது போடணும். பிளான்ட் அண்ட் மிஷினரி 7,800, ஃப்ரீ ஹோல்டு ப்ரிமிசஸ் 30,000, ஃபர்னிச்சர் 1,800. இது எல்லாமே என்னென்னா ரீவேல்யூ பண்ணது, அசட்ஸோடது ரீவேல்யூ பண்ண வேல்யூவை நான் போட்டிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக வேணும்னாலும் நீங்கள் அப்ரிஷியேட் ஆனதை ஆட் பண்ணி காமிச்சிக்கலாம், ரெடியூஸ் ஆனதை லெஸ் பண்ணியும் காமிச்சிக்கலாம். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் வந்து 3,500, அதில் ஷர்மாவோட கேபிட்டல் 12,000 ஆட் பண்ணிவிட்டு குட்வில் 9,600 ஆட் பண்ணோம்னா பேங்க்கோட டோட்டல் வேல்யூ 25,100. டெட்டாஸில் 45,000 டோட்டலாக உங்களோட கொஷனில் கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில். அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா 2,000 ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிசர்வ் எவ்வளோ தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும்னா 6,000 லெஸ் பண்ணால் 39,000. ஸ்டாக் வந்து 22,500. இப்போ இதை ஆட் பண்ணால் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 1,26,200. இந்த சம்மில் புதுசாக என்னென்னா லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அசட்டை வந்து ஒரு பார்ட்னர் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. இது மட்டும் புதுசாக இருக்குது.
அடுத்தது 15th sum. The following is the balance sheet as at 31/3/2011 of Kamal and Shiva, who are in partnership sharing profits and losses in the proportion of 3:2. Liabilities, capital of Kumar and Shiva, creditors, bills payable, assets, premises, plant and machinery, furniture, stock, debtors, investment, bank. They admit Vijay into partnership firm on 1/4/2021 under the following terms. Vijay to bring rupees 20,000 as capital and rupees 9,600 for 2/7th share of goodwill. The goodwill to remain in the business. Assets are to be revalued as follows. Freehold premises 30,000, plant and machinery 8,000, stock at 10% less than the book value. Investment, the market value of which at the date of balance sheet is 400 to be taken over by Kamal at that value. Reserve for doubtful debts to be reduced to rupees 6,000. Make the record journal entries to give effect to the above terms and draw up the accounts of partners and the opening balance sheet of the new firm. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் சம் மாடல் மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரியில் விஜய் வந்து குட்வில்க்கும் கேபிட்டலுக்கும் அமௌண்ட் கொண்டு வரதுக்கான என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்வில் அக்கௌண்ட் டு விஜய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். குட்வில்க்கு 9,600, கேபிட்டல் 20,000. அடுத்தது குட்வில்க்கு 9,600 கொண்டு வர அமௌண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. குட்வில் அக்கௌண்ட் டெட்டார் டு கமல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சிவாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இதை வந்து நம்ம 3:2 ரேஷியோவில் பிரித்தா கமலுக்கு 5,760, சிவாவுக்கு வந்து 3,840. ப்ரீவியஸ் சம்மில் அவங்க ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதா கொடுத்துருந்தாங்க, அதனால் ஈக்குவலாக போட்டோம். இந்த சம்மில் அது எதுவும் கொடுக்கல, அதனால் அவங்களோட ரேஷியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து ரீவேல்யூ ஆயிருக்கு. அதில் ப்ரிமிசஸும் ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அசட் வேல்யூ. அப்போ அதுக்கு என்ட்ரி ப்ரிமிசஸ் அக்கௌண்ட் டெட்டார், ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ப்ரிமிசஸ் 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரிசர்வ் 2,000 ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ரெண்டையும் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது எந்தெந்த அசட்ஸுக்கெலாம் வேல்யூ ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக், இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கான என்ட்ரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் டு ஸ்டாக் அக்கௌண்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட். பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 1,000 ரெடியூஸ் ஆகிருக்கு, ஸ்டாக் 2,500 ரெடியூஸ் ஆகிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2,100. நெக்ஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு to plant and machinery account 1,000, to stock account 2,500, to investment account 2,100. Credit side by premises 10,000, by reserve for doubtful debts 2,000. இப்போ இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் வந்து 6,400. இதை வந்து பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி பிரித்தா கமலுக்கு 3,840, சிவாக்கு வந்து 2,560 வரும். இப்போ இதுக்கான என்ட்ரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கமல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சிவாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், கமல் 48,000, சிவா 20,000. அடுத்து ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்க்கு பை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் 3,840, 2,560. நெக்ஸ்ட்டு விஜய் வந்து கேபிட்டலுக்காக அமௌண்ட் கொண்டு வந்தார், அதுக்கு பை பேங்க் அக்கௌண்ட் 20,000. தென் குட்வில்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அதுக்கும் பை குட்வில் கமலுக்கு 5,760, சிவாவுக்கு 3,840. அடுத்தது கமல் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். நான் இந்த இடத்துல கொடுக்காம விட்டுட்டேன், நீங்கள் வந்து அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கமலுக்கு 51,200, சிவாக்கு 26,400, விஜய்க்கு 20,000 வரும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கமல், சிவா அண்ட் விஜயோட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் போட்டு ஆட் பண்ணால் 97,600, கிரெடிட்டாஸ் 30,800, பில்ஸ் பேயபிள் 6,000. அசட்ஸில் ரீவேல்யூ பண்ண அசட்ஸோட வேல்யூஸ் போடணும். ப்ரெமிசஸ் 30,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 8,000, ஃபர்னிச்சர் 1,800, பேங்க் வந்து 3,500 இருக்குது, அதோட விஜய் கேபிட்டல் ஆட் பண்ணி குட்வில் ஆட் பண்ணால் 33,100. தென் டெட்டாஸில் டோட்டலாக 45,000 இருக்குது, அதில் ரிசர்வ் 6,000 லெஸ் பண்ணால் 39,000, ஸ்டாக் 22,500. இப்போ ஆட் பண்ணால் பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் 1,34,400. அடுத்தது 16th sum. Mohan and Nathan were partners sharing profits in the ratio of 3:2. They admit Chetan for 1/4 share of profit. Their balance sheet on the date of admission was as follows. Liability, sundry creditors, loan, Mohan's capital, Nathan's capital, assets, cash, data, stock, furniture, building. Pass journal entries and prepare balance sheet after Chetan's admission. Take into account the following. Chetan to contribute rupees 60,000 and rupees 5,000 only out of his share of goodwill. Goodwill of the firm is valued at 5 years purchase of super profits. Average profit and normal profit were rupees 50,000 and rupees 40,000 respectively. Fixed assets are depreciated by 10%. Stock is revalued at rupees 20,000. Provision for doubtful debts is increased to rupees 4,000.
ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா ஆசிட்டஸ் தான் நம்ம எப்பவும் போடுறது தான். ஆனால் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் நம்ம வந்து குட்வில் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ்டு. சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் நார்மல் ப்ராஃபிட்டும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் லெஸ் பண்ணோம்னா சூப்பர் ப்ராஃபிட் 10,000 வருது. 10,000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ்டு 5 இயர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 50,000 குட்வில். இதில் சேத்தனோட ஷேர் வந்து 1/4 ஷேருன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 50,000ல் 1/4 ஷேர் போட்டோன்னா சேத்தனோட குட்வில் ஷேர் வந்து 12,500. இதில் வந்து அவர் எவ்வளோ கேஷ் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 12,500ல் சேத்தன் வந்து ஒன்லி 5,000 மட்டும்தான் கேஷ் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் பேலன்ஸ் 7,500 என்னென்னா அன்பெய்டு அமௌண்ட். இதை வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ்க்கு குட்வில்க்கு அவர் அமௌண்ட் கொண்டு வந்ததுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட் டு சேத்தன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ குட்வில் அக்கௌண்ட்டில் அவர் குட்வில் எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வந்திருக்காருன்னா 5,000. தென் கேபிட்டல் வந்து அவர் 60,000 கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரீவேல்யூ பண்ணதுக்கான என்ட்ரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டு பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டு ஸ்டாக் அக்கௌண்ட் டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட். ஸோ அசெட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட் 10% ரெடியூஸ் ஆகுதுன்ட்டாங்க. ஃபிக்ஸ்டு அசெட் வந்து இங்கே ஃபர்னிச்சரோ பில்டிங்கோ இருக்குது. ஸோ இப்போ கொடுத்துருக்க பர்சன்டேஜ் வச்சு ரீவேல்யூ போட்டிங்கன்னா ஃபர்னிச்சருக்கு 4,000, பில்டிங்க்கு 10,000, ஸ்டாக் 2,000, ப்ரொவிஷன் வந்து 2,000 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மட்டும்தான், எந்த அசட்டோட வேல்யூவும் நம்மளுக்கு அப்ரிஷியேட் ஆகலை. நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா குட்வில்காக ஒரு 5,000 கொண்டு வந்தார். அதை வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். என்ட்ரி வந்து குட்வில் அக்கௌண்ட் டேட்டா டு மோகன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நாதன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த 5,000 அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இங்கே என்னங்கிறது தெரியாது. ஏன்னா பார்ட்னர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கிறது நம்மளுக்கு கொஷினில் கொடுக்கல. அதனால் அவங்க ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் நம்ம ஷேர் பண்ணால் மோகனுக்கு 3,000, நாதனுக்கு 2,000 வரும். ஸோ நெக்ஸ்ட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டெபிட் சைட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டு பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டு ஸ்டாக் அக்கௌண்ட் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கௌண்ட். இப்போது எல்லாமே டிக்ரீஸ் மட்டும்தான் ஆயிருக்கு. ஆட் பண்ணால் 18,000 நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து ரீவேல்யூவேஷன் லாஸ் வருது. எவ்வளோனா 18,000. ஸோ அதுக்கான என்ட்ரி பார்த்திங்கன்னா மோகன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா நாதன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஸோ இது வந்து 3:2ங்கிற ரேஷியோவில் பிரிச்சா மோகனுக்கு 10,800, நாதனுக்கு 7,200. இது இல்லாமல் இன்னொரு என்ட்ரி போடணும். அது என்னென்னா இங்கே வந்து அன்பெய்டு பேலன்ஸ் 7,500 இருக்குது. இதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கான என்ட்ரி சேத்தன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு மோகன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நாதன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த 7,500 அவங்களோட ரேஷியோவில் பிரித்தா மோகனுக்கு வந்து 4,500 வரும், நாதனுக்கு 3,000 வரும். ஸோ இந்த என்ட்ரி வந்து நம்ம கண்டிப்பாக போடணும். அன்பெய்டு பேலன்ஸ்க்கான என்ட்ரியோ நம்ம முன்னாடி வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் சம்ஸில் போடுறப்ப நம்ம 2 என்ட்ரியை கம்பைன் என்ட்ரியாக போட்டிருப்போம். அதாவது அவங்க 5,000 பே பண்ணதுக்கும் அன்பெய்டு பேலன்ஸ் 2க்கும் சேர்த்து என்ட்ரி போட்டிருப்போம். இங்கே வந்து நம்ம தனித்தனியாக போடுறோம். ஏன்னா அவங்க பே பண்ணதுக்கான என்ட்ரியை நம்ம கேபிட்டலோடையே கொண்டு வந்துடுறோம். அப்போ எவ்வளோ அன்பெய்டு பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி போட்டோன்னா போதும். அடுத்தது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். மோகன் கேபிட்டல் 1 lakh, நாதனோடது 1 lakh. நெக்ஸ்ட்டு சேத்தன் வந்து 60,000 கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு பை பேங்க் அக்கௌண்ட் சேத்தனோட அக்கௌண்ட்டில் 60,000. நெக்ஸ்ட்டு சேத்தன் வந்து 7,500 அமௌண்ட் வந்து பே பண்ணலை குட்வில்காக. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பை சேத்தன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மோகனுக்கு 4,500, நாதனுக்கு 3,000. அடுத்தது குட்வில்காக ஒரு 5,000 கொண்டு வந்தார். அதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் ஷேர் பண்ணாங்க. அதுக்கு பை குட்வில் அக்கௌண்ட் மோகனுக்கு 3,000, நாதனுக்கு 2,000. நெக்ஸ்ட்டு டெபிட் சைட் ரீவேல்யூவேஷன் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான என்ட்ரி டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் மோகனுக்கு வந்து 10,800, நாதனுக்கு வந்து 7,200. நெக்ஸ்ட்டு சேத்தன் குட்வில்காக 7,500 கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு டு குட்வில் அக்கௌண்ட் 7,500. இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட க்ளோசிங் பேலன்ஸ் மோகனுக்கு 96,700, நாதனுக்கு 97,800, சேத்தனுக்கு 52,500. இப்போ அடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. மோகன், நாதன் அண்ட் சேத்தனோடது ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணால் 2,47,000. நெக்ஸ்ட் கிரெடிட்டாக 60,000, லோன் 40,000. அசட்ஸ் வந்து ரீவேல்யூ ஆனது போடணும். ஃபர்னிச்சர் 36,000, பில்டிங் 90,000. கேஷில் வந்து சேத்தன் கேபிட்டல் குட்வில் ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 1,65,000. டேட்டாஸில் ப்ரொவிஷன் லெஸ் பண்ணோம்னா 36,000. ஸ்டாக் வந்து 20,000. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் 3,47,000 வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 4 சம்மே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஹாஃப் ஆஃப் த குட்வில் அமௌண்ட்டை வித்ரா பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. குட்வில் அமௌண்ட்டை வந்து அன்பெய்டு பேலன்ஸாக வச்சுருக்கிற மாதிரி நம்ம சம்ஸ் வந்து பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நீங்கள் இன்னும் பார்ட்னர்ஷிப்போட ஃபண்டமெண்டல்ஸ் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.